அப்படின்னா டோல் ரோடு இல்லாமல் போனீங்கன்னா அரை மணி நேரத்தில் போகிற ஜெர்னி 3 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ எங்களுக்கு இந்த இதில் அதுதான் ஆச்சு. இந்த ஃபவுண்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு $1 million per year ஆகுது. நம்ம தம்பி வழக்கம் போல் பீஃப் எடுத்தாப்புல நல்லா வந்து இந்த சீஸில் முக்கி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அப்படியே கடல் அலை மாதிரியே இருக்கு பாருங்க, ஒரு லேக்கு அலை மாதிரி அடைக்குது. அப்போனா எவ்வளோ பெரிய லேக்கு, எவ்வளோ ஆழம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, இது ஆர்டர் பண்ணியிருந்தவர்களுக்கு வந்திருக்கும் பார்த்தா இது எல்லாம் மனுஷன் அவரே ஃபுல்லாக குக் பண்ணியிருக்காரு. இது வந்து டாப் நாட்ச், அதாவது இந்த டேஸ்டியர்ல அங்க இருக்கு. சூப்பராக ஸோ மக்களே, போன எபிசோடில் வந்து ஆனசி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஹோட்டலில் தங்கியிருந்தோமா, அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து இப்போ ஜெனிவாக்குள்ளார போக போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. எப்படின்னா எப்படி ஜெனிவாக்குள்ளார போகிறது, அங்கேருந்து லூசான் எப்படி போகிறதுன்னு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் வருது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி லேக் ஜெனிவாவை தாண்டி தான் போனோம். ஸோ போன எபிசோடில் இந்த ஃபவுண்டனை பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஃபவுண்டனை பற்றி பல விஷயங்கள் நம்ம சொல்லணும். பட் நான் என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். எப்படின்னா 500 லிட்டர் பர் செகண்ட் அந்த தண்ணி மேலே பீச்சிட்டு போகுதுல, அது வந்து 500 லிட்டர் பர் செகண்ட் இது போதா, அவ்வளோ நிறைய தண்ணி போகுது. அது மட்டும் இல்லை, அதோட ஸ்பீடு என்னன்னா 200 கிலோமீட்டர் per hourல போயிட்டு இருக்கு. இந்த ஃபவுண்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு $1 million per year ஆகுது. ஸோ அரௌண்ட் 800,000 francs இதுக்கு செலவு ஆகுது. இது வந்து த்ரூ அவுட் த டே பண்ண மாட்டாங்க. அவங்க நைட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பயங்கரமாக காற்று அடிச்சுதுன்னு வைங்க, அந்த டைமில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை சப்-0 டெம்பரேச்சர் வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ ஜெனிவா ஃபவுண்டன் வந்து என்னென்னா இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரெங்க்ங்கிறாங்க, ஆம்பிஷனுங்கிறாங்க, விட்டலிட்டி ஆஃப் ஜெனிவா அண்ட் சுவிட்சர்லாந்து. அதுதான் அதோட சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா லுசானுக்கு வந்து இது வந்து லவ்சேன், அது நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. அந்த லேக்குக்கு போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டை நாங்கள் மீட் பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். எப்படின்னா, நீங்கள் இது நல்ல பாயிண்ட்டு, இது மெயினாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. சுவிட்சர்லாண்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரம் A to B போகும்போது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. அதில் வந்து டோல் ரோடு இல்லாமல் போகிறதோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டோல் ரோடு இல்லாமல் போனீங்கன்னா அரை மணி நேரத்தில் போகிற ஜெர்னி 3 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ எங்களுக்கு இந்த இதில் அதுதான் ஆச்சு. சிட்டிக்குள்ளாக போகாமல் கிராமத்துக்குள்ளார்லேருந்து தான் கார் போச்சு. ரூட் ரொம்ப சீனிக்காக இருந்தது, ஆனால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸ்லோவாக நாங்கள் போனோம், ஏன்னா ஸ்பீட் லிமிட்ஸ்லாம் நிறையா இருந்தது. உங்கள்கிட்ட இருக்க டைமை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டோல் ரோடு வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆகும், பட் டைம் சேவ் ஆகும். ரைட்ல இருக்கு இந்த பாருங்க, ஏலியன் மாதிரி பாருங்க, நோ சி ரெஸ்ட்ரிக்ஷன். அதுதான் கேமரா பாக்ஸ். ஃபைனலாக நிறைய நேரம் ட்ரைவ்லாம் பண்ணிவிட்டு அந்த சிட்டிக்குள்ளார நாங்கள் போயிட்டோம். சிட்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் போன டைம் கொஞ்சம் லேட்டாக போனோம். அதனால் வந்து சில இடங்கள்லாம் போய் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அங்கே இருக்க லோக்கல் ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசை. அப்படின்னா அதோட ஸ்டைல் தெரியுமா, திங்கிங் ஃபேஸ். அந்த பிரெயினை க்ளீன் பண்ணிருப்பாங்க. அது இது க்ளீன் இது பண்ணுறதுக்கு ஃபியூல்டா அது நிஜமா. say hello. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரான்ஸில் நாங்கள் ஒரு டைம் இந்த ஃபுட்டு சாப்பிட்ருப்போம். ஃபாண்டே அப்படிம்பாங்க. அது எப்படின்னா அந்த சீஸ் வச்சு கொடுப்பாங்க. சரி, அது அப்படின்னா நான் ஃப்ரெஞ்சு ஃபுட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அது ஸ்விஸ்ஸு ஃபுட்டாக. ஸோ நாங்கள் சுவிட்சர்லாண்டில் போய் அது சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டாக நாங்கள் போய் தேடினோம். ஃபைனலாக ஒரு ரெஸ்டாரண்ட் கிடச்சிது. சரி, அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் தான் அங்கே கிளம்புனோம். நம்ம தம்பி வழக்கம் போல் பீஃப் எடுத்தாப்புல, அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அது சாப்பிட்டாப்புல நாங்கள் வந்து ஃபாண்டியோ நல்லா வந்து அந்த சீஸில் முக்கி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, எம்மியாக இருந்தது. நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா இந்த ஃபுட்டை நீங்கள் டெஃபினட்டாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த சீஸ் வந்து சூடாகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதுக்கு வந்து வேறு ஐட்டம் கொடுப்பாங்க. ஒன்று மீட் கொடுப்பாங்க, ப்ரெட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்பப்போ அதில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்ணும். இன்னொரு விஷயம், அது யூஸ்வலாகவே கிடைக்கிறது தான்.
அது கூட இந்த அவிச்ச பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அதையும் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். ரெனி வந்து சாலட் மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணாலா தெரில, அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு மீட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சூப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு அந்த சூப்பு நல்லா டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அது வந்து ஒரு ஃபிஷ் சூப் மாதிரி இருந்தது, அது நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த லூசர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது, லவுசேன், சாரி நம்ம இப்போ இருக்கிறது லவுசேன். ஸோ லவுசேனில் வந்து என்னென்னா அதே மாதிரி வந்து ஒரு பீச் இருக்குது. பீச்னால் எப்படின்னா இந்த லேக் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் பீச் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த லேக்கோட கரையில் நல்லா வந்து பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு இடம், மக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, செஸ் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது, பசங்க என்ஜாய் பண்ணாங்க. என்ன அது? எனக்கு புரியலடா. ஏய் பயமாக இருக்குடா அது பார்த்தாலே இல்லை? கிவர் கிவர் அப்படியே கடல் அலை மாதிரியே இருக்கு பாருங்க. ஒரு லேக்கு அலை மாதிரி அடைக்குது. அப்போனா எவ்வளோ பெரிய லேக்கு, எவ்வளோ ஆழம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே லேக் வந்து கடல் அலை மாதிரி தெரியுது. நம்ம இருக்கிறது வந்து லவுசேன் கொச்சியில். அன்றைக்கி வந்து வெதர் கண்டிஷன் வந்து பயங்கர மோசமாக இருந்தது. ஸோ என்னென்னா காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் என்ன பண்ணோன்னா வெளியில் உட்காந்து அந்த ஏரியாவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும். அதுதான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ அதே இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் ஷோர் பக்கத்துலலாம் போயிட்டு அந்த தண்ணி பயங்கர ஸ்பீடாக அடிச்சுட்டு இருந்தது, அதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல்லேருந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அது லேக், அவ்வளோ லேக்ஸ் இருக்குது அந்த ஊரில். லேக்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டனல்ஸ் இருக்குது, இது வந்து நம்ம தனியாக அடுத்த எபிசோடில் சொல்கிறோம். உங்களால் நம்பவே முடியாது, அவ்வளோ நிறையா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் நாங்கள் எங்கேன்னா ஜெனிவாவில் தங்கியிருந்தோம் நாங்கள் முன்னாடி. அங்கேருந்து இப்போ வந்து லூசன் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். லூசன்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இடம் பிடிச்சிருக்கோம். ஏன்னா வந்து சுவிட்சர்லாண்டில் ஸ்டேயிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஃபுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ நாங்கள் இப்போ இடம் பார்த்தது கூட லூசனுக்கு பக்கத்துலேயே பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வெளியில் பார்த்துருக்கோம். ஒரு 30 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணோம். இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது ஒருத்தர்கிட்ட பேசணும், நம்மளோட ஃபாலோவர். அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து இன்றைக்கி அங்கே போகிறோம், நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நீங்கள் அப்படியே நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு திடீர்னு இன்வைட் பண்ணார். சரி நம்மளும் போயிட்டு போவோம்னு இப்போது அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சாயந்தரம் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 3 to 4 days வந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கே ஒரு குக் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், என்ன மாதிரி டைப்பு சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே வந்து இலங்கை சாப்பாடு அப்படின்னாரு. எனக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா அப்படியே நம்ம லைனாக சொல்லிட்டோம். உங்களுக்கு மட்டன் கறி வேணும், அது ஜஃப்னா மட்டன் கறி, அப்புறம் வந்து மாசி கருவாடு வேணும், அப்புறம் சொதி வேணும், இடியாப்பம் வேணும் அப்படின்னு லைன் கொடுத்துட்டே இருந்துட்டேன். நான் வந்து இது ஃபுல்லாக எப்படியும் அவர் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாரு, நம்ம பே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்சது என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவரும் 2-3 அதில் நடுவில் ஆட் பண்ணார். இது சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்களா, எல்லாமே வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சம்பளையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ண சொல்லியாச்சு. போனால் சரியான சர்ப்ரைஸு. ஸோ இது எல்லாமே இவர் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் வாங்க நான் போய் உள்ளார இது கிச்சனில் பண்ணும் அப்படின்னாரு. சரி இது ஆர்டர் பண்ணியிருப்பவர்களுக்கு வந்திருக்கும் பார்த்தா இது எல்லாம் மனுஷன் அவரே ஃபுல்லாக குக் பண்ணியிருக்காரு. எங்கன்னா எங்கள் அக்கா ஊருக்கு போயிட்டாங்க, இவர் தனியாக இருக்காரு. இவர் காலைல எத்தனை மணிலேருந்து பண்ணான்னு தெரியல, ஆனால் ஒன்றும் அருமைங்க, சரி டேஸ்ட்டு. மெயினாக வந்து எனக்கு வந்து சொதியில் ப்ரான் சொதி பண்ணாரு. ஆனால் ப்ரான் காணும், யாரோ சாப்பிட்டாங்க, ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. Not just me. ஆமா, பட் அந்த நானும் அப்படின்றான். அப்புறம் மட்டன் வந்து என் புள்ள நல்லா சாப்பிட்டான், இந்த பையன் தராரு. அண்ட் உனக்கு என்ன பிடிக்குது? சொதியும் பிடிக்கும், சம்பளம் பிடிக்கும், எப்பவுமே பிடிக்கும். எப்படி சமைச்சிருக்காங்க வந்து ஜெனரலாவே எனக்கு பிடிக்கும். ஆனா இது வந்து டாப் நாட்ச், அதாவது இந்த டேஸ்டியர்ல அங்க இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? உனக்கு இப்படி இருக்குடே தரேன். அமிர்தமா இருக்கா?
ஜெசிகா எப்படி இருக்கு? So good. Amazing. ரொம்ப நல்லா இருக்கா? என்ன பிடிச்சது? Prawn. Prawn. அப்படியா? ஆனா என்னன்னா ஒன்னேன்னு சொல்றேன், ஒரு நம்ம ஊர் சாப்பாடோட அருமை நம்மளுக்கு எப்போ தெரியும்னா ஒரு 10 நாளோ 5 நாளோ நம்ம ஊர் சாப்பிடாம திருப்பி வந்து சாப்பிட்ற பாருங்க. அதுவும் சமையல் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்கன்னா அடாடா பெரிய கொடுப்பனா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐசிங் அந்த கேக் ஒன்று இந்த டப்பாக்குள்ளார மனுஷன் அவரே வீட்டில் லஸ்ஸி பண்ணியிருக்காரு பாருங்க. இது வந்து அமுக்கி இமுக்கி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம எங்க பசங்க டேமேஜ் பண்ணிருக்கு, ஃபுல்லா சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக சின்னது கத்திட்டு இருக்காங்க. அந்த ஷாட் நீங்க பாப்பீங்க, அந்த இழுக்கிற சவுண்ட் கூட இருக்கும், அவ்வளோ அடிச்சிருந்தா. அமேசிங்க, சூப்பரான இது. ஆமா, இவளுடைய ஃபேவரட். தேங்க்யூ வெரி மச். அவர் வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருமே வந்து நேரோடலாம் உட்காந்துருக்காரு. அவரோட நாங்கள் உட்காந்து அவர் வீட்டில் அவர் கையால் சாப்பிட்ருக்கோம். இது ஒரு ஹிஸ்ட்ரி தான், சான்ஸே இல்லை. இன்னைக்கு லூசரில் உட்காந்துருக்கோம். இதெல்லாம் கொடுப்பது என்னன்னா இந்த யூடியூப்னால தான். இன்னைக்கு வந்து யூடியூப் இருந்ததுனால இந்த மாதிரி நல்ல மக்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. தேங்க்ஸ் மாதவன், ரொம்ப நன்றி இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. கலக்கி கொஞ்சம் கேமரா ஷை, அதனால அவரை கேமராவில் கொண்டு வர மாட்டேன். அவர் பாட்டுக்கு இருக்க இடமே தெரியாமல் அடுத்தவங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப சூப்பரான இது. நாளைக்கு அவர் கூட தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்னும் கில்ட்டி ஆகிட்டீங்க. ஜெசிகா ரொம்ப இமோஷனலா இருக்கு. ஆமா, என் பிள்ளை வந்து இமோஷனல் ஆகும், சாப்பிட மாட்டா இவ்வளவா. நைஸ், பியூட்டிஃபுல். என்னோட தாத்தா பார்த்த மாதிரி இருந்தது. என்னோட அப்பா உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. கலர் அது கலரோட வருது அப்படியே ஒரு செட் ஆகும். கிச்சன்ல நீங்க என்ன ஞாபகம் வந்துட்டே அவ்வளோ அழகா சமைச்சாங்க, அதான் நாங்கள் மறக்க முடியாது. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:20 டைம். எல்லோரும் வந்தோடனே கிச்சன் இருக்குது, ஃபஸ்ட் ரூமில். இங்கே டைனிங் இருக்குது, பாக்கி எல்லா ரூம்ஸும் மேலே போகணும். மேடம் வந்தோடனே செட்டில் ஆகிட்டாங்க. இஸ் இட் குட்? டு லைக் இட்? அடுத்த 2 நாள் நாங்கள் வந்து ஃபர்னாண்டோட தான் இருக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைசஸ்லாம் வரப்போகுது. இது நாங்களே எதிர்பார்த்து போகல, சான்ஸ் இல்லை. அவருக்கு வந்து தனியாக ஒரு 10 எபிசோட் போடணும்னு நினைக்கிறேன். பட் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது.